கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டது. இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 58 வாக்குகள் கிடைத்ததுடன் எதிராக 56 வாக்குகள் அளிக்கப்பட்டன. கடந்த 22ஆம் தேதி வரவு செலவு திட்டம் முதற் தடவையாக சமர்ப்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சியின் கூட்டு அதனை தோற்கடித்தது. இன்று இரண்டாவது தடவையாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. கொழும்பு மாநகர சபை இன்று காலை கூடிய போது அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை மேயர் மீண்டும் சமர்ப்பித்தார். இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய ஆரம்பத்தில் சபையை 10 நிமிடங்கள் ஒத்திவைக்க நேரிட்டது. இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் பொதுவான நோக்கம் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். அந்த நோக்கம் மக்களுக்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவதாகும். அதுவே எமது உண்மை. தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்காக அல்ல. நாம் அனைவரும் இதற்காகவே இந்த பயணத்துக்கு தயாராகின்றோம். எனவே இன்று மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். අපි කාරක සභා අවස්ථාවකට ගියේ නැහැ රොයි මන්ත්‍රීතුමා. අපි මහා සභා අවස්ථාවේ තවමත් ඉන්නේ. කාරක සභා අවස්ථාවේ නෙවෙයි අපි ඉන්නේ මන්ත්‍රීතුමා. අවස්ථාව මතු කරලා තියෙනවා. එhmenan කාරක සභා අවස්ථාවට ඇවිල්ලා ඒ ඩිබේට් එකට කතා කරන්න මන්ත්‍රීවරුන්ගේ අදහස් දක්වන්න අවස්ථාව දීලා මහා සභා අවස්ථාවේදී ඔබතුමන්ලට පුළුවන් ඒ කරන්න. ඔබතුමන්ට ඒක හොඳට දන්නවා. වැරදි පුර එජෙන්ඩා එකේ තියෙනවා මැට්ටිය. මේ බලන්න එජෙන්ඩා එකේ තියෙනවා. මේක වැරදි. නෑ ඒක වැරදි නැහැ මන්ත්‍රීතුමා. ඒක වැරදි නැහැ මන්ත්‍රීතුමා. මේක වැරදි නගරාධිපතිතුමිය. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய மேயர் சபையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார். நாங்கள் அரசியல் செய்யும் போது விவாதிக்கின்றோம், எதிராக வாக்களிக்கின்றோம், கருத்துக்களை தெரிவிக்கின்றோம். அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்காக எங்களுடன் கோபித்துக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம். நீங்கள் அனைவருக்குமான மேயர். இங்கு 10 நிமிடங்கள் எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது குறித்து உங்களுக்கு ஏற்கனவே புரிதல் இருப்பதாக கூறுகின்றீர்கள். உங்கள் மத்தியில் ஒரு உடன்பாடு இருக்கின்றது அல்லவா? நீங்கள் அனைவரும் இணைந்து இங்கு வருகின்றீர்கள். சரி, 10 நிமிடங்களுக்கு சபையை ஒத்தி வைக்கின்றோம். 10 நிமிடங்களின் பின்னர் சபை மீண்டும் கூடியதும் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு ஆரம்பமானது. ගරු නියෝජ්‍ය නගරාධිපති R.W. හේමන්ත කුමාර මහත්මයා, පක්ෂයි ගරු නාගරික මන්ත්‍රී ඉන්දික සංජීව ලියනගේ මහත්මයා, ඇබ්සන්ට්, ගරු නාගරික මන්ත්‍රී එම් බුහාරි ෆාතිමා සොහාරා මහත්මිය, පක්ෂයි வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 58 வாக்குகளும் எதிராக 56 வாக்குகளும் கிடைத்தன. இதற்கமைய 2 மேலதிக வாக்குகளால் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டு எதிர்க்கட்சிக்கு இன்று என்ன நடந்தது? இது குறித்து கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சி தலைவர் விளக்கினார். இன்றைக்கு தினம் 2026 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் 2வது தடவைக்கு கவுன்சிலுக்கு எங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது. அதில் கடந்த 22ஆம் தேதி நாங்கள் அதை தோற்கடித்தோம். அதே மாதிரி இந்த தடவை எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்ற காரணத்தினால், அதாவது 56-58 என்ற முறையில் என்பிபி அரசாங்கம் பக்கத்தால் ஆட்சி பண்ணக்கூடியவங்க வரவு செலவு திட்டத்தை இன்றைக்கு வென்றாங்க. ஆனாலும் இதில் சொல்லிக்கிறக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட 2 மந்திரிமாக்களை தேடி குறையெல்லாம் இருக்குது. அவங்களோட ஃபோனும் ஆஃப். அவங்களோட வீட்டுக்கு போனால் வீட்லேயும் அவங்க இல்லை. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. சரி, அப்போ 2 votes எங்களுக்கு அங்கே இல்லை. இன்னொருத்தருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அவரோட ஒய்ஃபுக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்து சரி சீரியஸாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஓட் பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் போக வந்துச்சு. 3 votes. அதே மாதிரி இன்னும் ஒரு ஓட் என்னன்னு சொன்னால், இந்த ஓட் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் 4 பேர் 3 பேர் தந்தாங்களுக்கு அதில் ஒரு லேடி நேஷனலிஸ்ட்டில் வந்த லேடி எம்எம்சி ஆளும் கட்சியோட சேர்ந்து ஓட் பண்ணிட்டு, அதனால எங்களுக்கு செல் என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு விலங்கடிக்கையில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி, அதனால அன்றைக்கி மேயர் கடந்த 22ஆம் தேதி வரவு செலவு திட்டம் தோத்த போகிற சொன்ன என்னது மனசாட்சியை தொட்டு யோசிக்க சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கி அதே மனசாட்சியை நாங்கள் மேயருக்கு சொல்கிறோம். மனசாட்சி தட்டிப்பா யோசிங்க, நீங்கள் எப்படி இந்த வரவு செலவு திட்டத்தை இன்றைக்கி வென்றதுன்னு சொல்லி.
அதனால் அவ்வளோதான் அவங்க சொல்லணும். ஆனால் நாங்கள் அசைய மாட்டோம். எங்களுக்கு இந்த மெஜாரிட்டி இருக்குது. இந்த மெஜாரிட்டி நாங்கள் சர்வ் பண்ணி கொண்டு நாங்கள் வருங்காலத்தில் நாங்கள் நல்ல ஒரு ஒப்போசிஷன் என்ற முறையில் மக்களுக்கு பொறுப்போடு நடந்து வரக்கூடிய ஒப்போசிஷன் என்ற முறையில் எதிர்க்கட்சி என்ற முறையில் நாங்கள் செயல்படுவோம். கூட்டு எதிர்க்கட்சிக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கும் ஜனநாயக தேசிய கூட்டணி விளக்கியது. இதன் மூலம் அவர்கள் கொழும்பு பொதுமக்களையே தோற்கடிக்க முயன்றனர். ஏனெனில் அவர்கள் தோற்கடிக்க முயல்வது ஜனாதிபதியையோ அரசாங்கத்தையோ அல்லது மேயரையோ அல்ல, கொழும்பு வாழ் மக்களையே தோற்கடிக்க முயற்சித்தனர். கொழும்பு மக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை தோற்கடிப்பதற்காக இவர்கள் நேற்று பல்வேறு இடங்களில் ஒன்று கூடி விருந்துபசாரங்களை நடத்தியதை நாம் கண்டோம். கொழும்பு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதங்களை இல்லாது செய்ய இவர்கள் ஒன்றிணைந்த விதம் மிகவும் அநாகரிகமானது. ஏனெனில் கொழும்பு மாநகர பகுதியில் வாழும் மக்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்யவும் அவர்களுக்கு தேவையான மானியங்களை வழங்கவுமே இந்த வரவு செலவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. இதேவேளை வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஜொஹரா புகாரி தான் எடுத்த தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இந்த பட்ஜெட் அவங்க தனிப்பட்ட முறையில் முன்வைக்கையும் இல்லை, எங்களோட சகல எதிர்க்கட்சிகளையும் அவங்க சேர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவங்க எடுத்துக்கொண்டு தான் இந்த பட்ஜெட்டை அவங்க சரி செய்தாங்க. சரி செய்த பின்னாடி தான் இது வந்துச்சு வாக்கெடுப்புக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அது தோற்கடிக்கப்பட்டாலும் இரண்டாவது தடவையாக அவங்க அதை சரி பண்ணி திரும்பவும் போட்டதுனால நாங்கள் அதுக்கு மக்கள் தேவைன்றதுனாலேயே இது ஏழெளிய மக்களுக்கு தான் இதில் கூடுதலான பிரயோசனம் அடையுதுன்றதுனாலேயும் நான் இது ஒரு என்பிபிக்கு கொடுத்த வாக்குன்னு சொல்லி இல்லை, இது பொதுவாக கொழும்பு மாநகரத்துள்ளுக்கு வாழ்கிற மக்களோட நலன் கருதியே நான் இந்த வாக்கை அளித்தேன். இப்போ உங்களோட கட்சி உங்களுக்கு இதுக்கு சார்பாக நீங்கள் வாக்களித்ததுக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நான் இந்த வாக்களித்து ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே எனக்கு என் கட்சியிலிருந்து என்னை நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. கட்சி இந்த உரிமையிலிருந்து அதை அவங்க முன்கூட்டியே செஞ்சு வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கு இந்த வாக்கு அளிக்கும் வரையிலே நான் யாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லை, நான் எந்த நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு தான் நான் வழங்கினேன் இந்த பட்ஜெட்டுக்கு. கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் சொஹாரா புகாரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரியப்பர் அறிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கட்சி எடுத்த தீர்மானத்துக்கு புறம்பாக செயற்பட்டு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கட்சி உறுப்புரிமையிலிருந்து சொஹாரா புகாரி நீக்கப்பட்டுள்ளார். சொஹாரா புகாரி உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரின் பங்கு பற்றுதலுடன் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் தலைமையில் கூடிய கட்சி கூட்டத்தின் போது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என கட்சித் தலைவர் கூறியிருந்ததாகவும் செயலாளரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற உறுப்பினர் கட்சியின் நிலைப்பாட்டை முழுமையாக அறிந்திருந்த போதும் கட்சி தலைமைத்துவத்தின் தெளிவான அறிவுறுத்தல்களுக்கு முரணாக குறித்த உறுப்பினர் செயற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் நிசாம் காரியப்பர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சொஹாரா புகாரியின் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக இடைநிறுத்தப்படுவதாக அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.